रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते बकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुर வந்தித்து வாயார வாழ்த்தியே தந்த முருகூரும் தோலைசூழ் மொய்பூம் முருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையன் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாது மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் இழிக்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்சி சுமந்தெழுந்து முந்திட்ட நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உட்பதிவோம் உடற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பெரிய திருவந்தாதியிலே இன்னைக்கு நாம் 70வது பாசுரம் பார்க்க வேணும். எம்பெருமான் என்னுடைய மனத்துக்குள்ளே வந்து இருக்கிறான், நீங்காமல் இருக்கிறான், பேராமல் இருக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு வெள்ள நடியான் நிரங்கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேன் உள்ளத்தாகம். அவருடைய மனசுக்குள்ள இருக்கிறபடினால எனக்கு பெரிய லாபம் என்னன்னு கேட்டா, என்னுடைய பாபங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒழிந்து விட்டன. பாபங்கள் எல்லாம் அகம் சிவந்த கண்ணின் அறையான் வல்வினையராவன். இந்த பாபங்கள் சில பேர் இருக்காளே, அவெல்லாம் முகம் வாடி போய் கண் சிவந்து போய் வாடி போய் நிற்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. ஏன்னா எம்பெருமான் என் மனசுக்குள்ளே வந்தப்புறம் ஆர்க்குதான் என்னை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை 69வது பாசுரத்திலே சாதித்தார். இப்பொழுது 70வது பாசுரம். ஓஹோ, எம்பெருமானை மனசுக்குள்ளே சிந்தித்தபடினாலே இத்தனை பெரிய லாபம் உண்டோ அப்படின்னு நாம கேட்கிறோம். சில பேர் நானும் தான் மனசில் நினைக்கிறேன், எனக்கு இத்தனை பெரிய லாபம் வரலையே அப்படிங்கிறார். எம்பெருமானை நாம எந்த அளவு மனசில் நினைக்கிறோமோ அந்த அளவு பாபங்கள் நம்மை விட்டு போகும். நம்ம தாராளமா பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எத்தனை எம்பெருமான் மனசுக்குள்ளே இருக்கிறானோ அத்தனை பாபங்கள் விட்டு போகும். ஏன்னா பூர்த்தியாக எம்பெருமானே மனசுல இருந்தா பூர்த்தியா பாபங்கள் விட்டு போகும். அதாவது பாபங்கள் அடியேன் சொல்றது என்ன கேட்டா, பாப சிந்தை, பாப எண்ணமே நமக்கு இருக்காது அப்படின்னு ஆகும். இப்ப ஆழ்வார் இப்ப இந்த பாசுரத்துல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, சரி ஆழ்வாரே, உனக்கு எவ்வளவு பெரிய லாபம், எம்பெருமான் இருக்கிறான், பூர்த்தியா பாவங்கள்லாம் விட்டு போச்சு, அதுக்காக தான் எம்பெருமானை சிந்தனை பண்ணீரா அப்படின்னா, நான் சிந்தனை பண்ணதான் எம்பெருமான் மனசுக்குள்ள வந்து இருக்கான்ங்கிறது இருக்கட்டும். எம்பெருமானை நான் மனசாலே சிந்திக்கும் பொழுது இந்த பாபங்கள்லாம் இருந்தா என்ன போனா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற. அதாவது இந்த பலனுக்காக அந்த உபாயம் அப்படிங்கிறது இல்லை. அந்த உபாயம் எம்பெருமானை மனசுக்குள்ளே நிறுத்தினேன் அப்படிங்கிற உபாயம் இருக்கும், அதுவே பரம போக்கியமாக இருக்கும் பொழுது யாருக்கு என்ன ஆன பாபங்கள் இருந்தா என்ன போனா என்ன, எது என்ன ஆனா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது எம்பெருமான் என் மனசுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு இதையே பரம போக்கியமாக அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. அடற்பொன் முடியானை 1000 பேரானை சுடற்கொள் சுடராழியானை இடர்கடியும் மாதாபிதுவாக வைத்தேன் எனதுள்ளே யாதாகில் யாதே இனி. அடற்பொன் முடியானை,
பிரகாசிக்கக்கூடிய தங்க நிற கிரீடத்தை உடையவன், தங்கமான சொர்ணமயமான கிரீடத்தை உடையவன், அவனுக்கு பொருந்தி இருக்கக்கூடிய சொர்ணமயமான கிரீடத்தை உடையவன், 1000 பேரான் சகசிரநாமத்தை உடையவன், சுடற்கொள் சுடர் ஆழியான் மிகவும் பிரகாசிக்கக்கூடிய அழகான திருவாழி சக்கரத்தை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் மனசிலே நினைக்கிறேன் மட்டுமல்ல, இடர்கடியும் மாதாபிதுவாக வைத்தேன் எனதுள்ளே. எனக்கு மாதாபிதாவுக்கு சமமா வச்சிருக்கேன். எங்க அம்மா அப்பா போல எம்பெருமானை நான் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அம்மா அப்பா போல இல்ல, அம்மா அப்பாவை காட்டிலும் விசேஷமா வச்சிருக்கேன். ஏன்னா இடர்கடியும் மாதாபிதுவாக, என்னுடைய துக்கங்களை எல்லாம் போக்கக்கூடிய மாதாபிதாவாக. சாதாரணமா அம்மா அப்பா எல்லாம் பிள்ளைகளுடைய துக்கத்தை ஓரளவுதான் போக்க முடியும். எல்லாரும் அவரவர் துக்கம் அவரவருக்கு தானே. பையனுடைய கஷ்டம் பையனுக்கு தானே, அது அம்மா அப்பாவுக்கு கிடையாது. பையன் கஷ்டப்படுறானேன்னு எல்லாம் அவன் நினைக்கலாம். ஆனால் இடர்கடியும் மாதாபிதுவாக வைத்தேன் எனதுள்ளே, நான் என் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். என்னுடைய துக்கத்தை போக்கக்கூடிய மாதாபிதாவாக அவர்களை, அந்த எம்பெருமானை நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். இனிமேல் யாதாகில் யாதே இனி, இனி எது என்ன ஆனா எனக்கு என்ன அப்படின்னு அர்த்தம். யாதாகில் என்ன ஆனால், யாதே என்ன, இனி என்ன ஆனா எனக்கு என்ன, பாப்பம் இருந்தா என்ன, போலாம் என்ன. அப்ப ஆழ்வார்த்து போய் உனக்கு பாப்பங்கள்லாம் எப்படி போச்சு, ஒவ்வொரு நாளா போச்சா மொத்தமா போச்சான்னு இந்த கதையெல்லாம் வேண்டாம். இருந்தா என்ன போனா என்ன, எனக்கு வேண்டியது எம்பெருமான் மாதாபிதாவாக என் மனசுக்குள்ளே இருக்கான், அவ்வளவுதான். ஆக இது உபாயம், அது பலம் அப்படிங்கிறது இல்லை. உபாயம்தானே பலமாக இருக்கும்படியாக அதுவே பரம போக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இந்த பாட்டினுடைய சாரம். அதுக்கப்புறம் பலன் வரும். பலன் வந்தா என்ன வராட்டா என்ன, பாப்பம் இருந்தா என்ன போனா, எம்பெருமான் மனசுக்குள்ள இருக்கான். இப்ப பாப்பங்கதான் இருந்தா இருக்கட்டுமே, என்னப்போ இருந்தா என்ன போனா என்ன, மனசுக்குள்ளே அவன் பூர்ணமாக இருக்கிறானே அப்படின்னு தாற்பயம். அடற்பொன் முடியானே 1000 பேரானே சுடற்கொள் சுடராழியானே இடர்கடியும் மாதாபிதுவாக வைத்தேன் எனதுள்ளே யாதாகில் யாதே இனி. எம்பெருமானை பற்றி சொல்லச்ச 3 சொல்லியிருக்கார். அடற்பொன் முடியான், 1000 பேரான், சுடற்கொள் சுடராழியான் அப்படின்னு. ஆச்சரியமான சொர்ணமயமான கிரீடத்தை உடையவன் அடற்பொன் முடியான். வேதத்திலே சொல்லும்படியான பெருமை உண்டு. உஜ்வலமான ஒரு கிரீட்டம், உஜ்வலனா பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிரீட்டம். அந்த கிரீட்டம் தான் எம்பெருமானுடைய பரத்வத்தை அதுவே சொல்லுமா, இவன் உயர்ந்தவன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிரீட்டம் வேற எந்த தேவர்களுக்குமே கிடையாது. பொதுவாக எல்லாரும் இப்படி ஏதாவது கிரீட்டம் வச்சுட்டு இருப்பார். ஆனா அச்சிந்தியமான பிரகாசத்தோட சுவானுரூப அப்படின்னு எம்பெருமானுக்கு ஏற்றதாக, சுவாபிமத நித்திய நிரவத்திய அனுரூப அப்படின்னா சொல்லும்படியாக நித்தியமான எம்பெருமானுக்கு ஏற்றதான ஆச்சரியமான கிரீட்டம் உடையவன். அடர்னா ஏற்றதானு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். எம்பெருமானுக்கு ஏற்றதாக, அவனுடைய திருமேனிக்கு ஏற்றதாக, அவனுடைய திருமேனி எப்படி பிரகாசமா இருக்கோ அந்த மாதிரி பிரகாசமான கிரீடம். அவனுடைய திருமேனி எப்படி அப்ராகிருதமா இருக்கோ அப்படி மாதிரி அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய கிரீடம். அவனுடைய திருமேனி எப்படி சௌந்தரியத்தோடு இருக்கோ அந்த மாதிரி சௌந்தரியத்தோடு இருக்கக்கூடிய கிரீடம். ரொம்ப அழகான கிரீட்டம். பொன்முடியான், சொர்ணமயமான கிரீட்டத்தை உடைய. சொர்ணம்னா என்ன சுவாமி? இங்க பூலோகத்துல சொர்ணம் கிடைக்கிறது சுரங்கத்துல. அது மாதிரி அங்கேயும் ஸ்ரீவைகுண்டத்துல சொர்ணம் கிடைக்குமா? இந்த சொர்ணமா வேற சொர்ணமானா, சொர்ணம்னு சொல்றதெல்லாம் இங்க பிராகிருதம், அங்க பிராகிருதம் கிடையாது, அப்ராகிருதமான. ஆனா சொர்ணம் போல அழகான அப்படின்னு அர்த்தம். சொர்ணம் எப்படி ரமணீயமாக இருக்கும்? ஏன்னா பகவானுக்கு சொர்ணம் போல ஒரு திருமேனி எல்லாம் இருக்கு அப்படின்னு வேதமே சொல்றது. ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேஷா ஆப்ரணகா சர்வ ஏவ சுவர்ணா அப்படின்னு மொத்தமே சுவர்ணமா இருக்கும் அப்படிங்கிறது வேதமே. சுவர்ணம்ங்கிறது அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. இந்த மாதிரி பிராகிருதமான வஸ்துவை வச்சுதானே அப்ராகிருதத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ராகிருதம் எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாதே, நம்ம பார்த்தது இல்லையே. மாதிரி பிராகிருதமான வஸ்துக்களை வச்சு இதே போல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி சொர்ணமயமாக, அப்ராகிருத சொர்ணமயமாக ஒரு கிரீடத்தை உடையவன் அடற்பொன் முடியான் அப்படின்னு.
ஆக அடர் அப்படின்னா பொருத்தமான ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஆச்சரியமான, அழகான அப்படின்னு ஒரு அர்த்தம். தர்சனீயமான அப்படிங்கிறார், ரொம்ப பார்த்துட்டே இருக்கலாம் போல. ஆதிராஜ்ய சூச்சகமான கிரீட்டம் தான் அவன் பரமபுருஷன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு அது ஒன்னே போரும் அப்படின்னு தேவநாயக பஞ்சாசம் சாதிக்கிறார்கள். அந்த கிரீட்டகா அப்படிங்கிறது நீ தேவாதி தேவன் தேவநாதன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான். அடுத்தது 1000 பேரானை. இவனுக்கு இருக்கக்கூடிய கிரீட்டம் முதலானதுக்கெல்லாம் எத்தனை பெருமை இருக்கோ அத்தனை பெருமை இவனுடைய திருநாமத்துக்கும் உண்டு. அத்தனை திருநாமம் உடையவன். 1000 பேரான் எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். வேடிக்கை பாருங்க, 1000 திருநாமம் இருக்கு. 1000 திருநாமம் இருக்கிறபடினால எம்பெருமானுக்கு 1000 பேரான் அப்படின்னு ஒரு திருநாமம். ஏன்னா வேற யாருக்கும் கிடையாதான். சகஸ்ரநாம அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. சகஸ்ரநாம அப்படின்னு எம்பெருமானுக்கே பெயர். சகஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சகஸ்ரகோட்டி யுக தாரிணே நமஹான் ஒரு சகஸ்ரநாம்னே 1000 நாமம் உடையவன், பேராயிரம் உடைய பிரான் அப்படின்னு சொல்றாரு. அதான் 1000ங்கிறது ஒரு உபலட்சணம் தான். அநேக திருநாமங்கள் உடையது. இத்தனை திருநாமம் எப்படி வந்தது எம்பெருமானுக்குன்னு கேட்டா அத்தனை குணங்கள் இருக்கிற அப்படின்னாலும் அத்தனை திருநாமம். இந்த கிரீட்டத்தை வச்சிருந்தே பல திருநாமங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியாக பல திருநாமங்கள் உடையவன். அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய கிரீட்டம் முதலான ஆபரணங்கள், அதற்கு ஏற்ற மாதிரியான திவ்ய திருநாமங்கள், யானி நாமானி கவுனானி அப்படிங்கிற சஹஸ்ரநாமத்துல குணத்தை வச்சு வந்த திருநாமங்கள். விக்யாதானி மகாத்மனாக ரொம்ப பிரசித்தமான திருநாமங்கள் அப்படின்னா சொல்ற. முப்பனிடத்துல இருக்கக்கூடிய திருநாமங்கள், சகஸ்ரநாமத்திலே சொன்ன திருநாமங்கள், ஆழ்வார்கள் சொன்ன திருநாமங்கள் இப்படிலாம் பார்த்தா நிறைய இருக்கு எம்பெருமானுக்கு. உபநிஷத்துல எம்பெருமானுக்கு திருநாமம் உதாரணத்துக்கு சொன்னோம்னா உத்து அப்படின்னு ஒரு திருநாமம் எம்பெருமானுக்கு, வாமனேகின்னு ஒரு திருநாமம், பாமனேகி அப்படின்னு ஒரு திருநாமம், இப்படியெல்லாம் பல திருநாமங்கள் உபநிஷத்துல இருக்கு எம்பெருமானுக்கு. சகஸ்ரநாமத்துல இருக்க திருநாமம் தான் நமக்கு தெரியும், விஸ்வம் விஷ்ணு அடக்காரான்னு ஆரம்பிச்சு. ஆழ்வார்கள் வச்ச திருநாமம் எம்பெருமானுக்கு அப்படின்னா ஆறாவமுதே அப்படின்னா சொல்றாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருநாமங்கள் அதுவும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்துதான் 1000 பேரான்னு சொல்லச்ச சகஸ்ரநாமம் மாத்திரம் இல்ல, அது ஒரு உபலட்சணம். பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு சொன்ன பாருங்க. ஆபரணத்தையும் பேரையும் சேர்த்து பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே சோதி வடிவு அப்படின்னு சொல்லச்ச எல்லாம் அனந்தம்னு அர்த்தம், சரியான அர்த்தம். கிரீட மகுட ஜோடாவதம் சமகர குண்டல கிரேவே ஏகஹார கேயூர கடகான்னு துராபரணங்கள் எப்படி அனந்தமா இருக்கும். காஞ்சிகுண நூபராத்யபரிமித திவ்ய பூஷணா, அந்த மாதிரி அபரிமிதமான அனந்தமான திவ்ய திருநாமங்களை உடையவன் எம்பெருமான். அவனுடைய பெருமைக்கு ஏற்ற மாதிரி திருநாமங்களும் இருக்கு. முதல்ல பகவானுக்கு தான் சஹஸ்ரநாமம் வந்தது. அப்புறம் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு சஹஸ்ரநாமம் பண்றா. முதல்ல பெருமாளுக்கு வந்தப்புறம் பரமசிவனுக்கு பரணம் பண்ணான் சிவ சகஸ்ரநாமம். அதுவும் மகாபாரத்திலேயே இருக்கு, இப்ப பார்த்தா இருக்கு தெரியும். முதல்ல கிருஷ்ணனுக்கு பீஷ்மர் சொன்னதுதான் சஹஸ்ரநாமம். அதை பார்த்து பக்தியால அவள்லாம் தங்கள் தேவதைக்கு பண்ணலாமேன்னு இன்னைக்கு யாருக்கு என்ன பண்ணலாமேன்னு பண்றான். இருக்கட்டும், சகஸ்ரநாமன் அடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணு எம்பெருமானுடைய சஹஸ்ரநாமம் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீ தேசிக சஹஸ்ரநாமம் ஒண்ணு பண்றாரு, திருக்குழந்தை தேசிக, அது ஆச்சரியமா இருக்கும். அடற்பொன் முடியானே 1000 பேரானே சுடற்கொள் சுடராழியானே. அடுத்து ஆயுதம், திரு ஆபரணம் சொன்ன மாதிரி திரு ஆயுதங்கள் அதுவும் எம்பெருமானுக்கு நிறைய இருக்கு. அதுவே சுடர் ஆழியான் அப்படின்னு பிரகாசிக்கக்கூடிய சக்கரத்தை உடையவன். சுடற்கொள், சுடன் முதல் சுடர்னா அழகுன்னு அர்த்தம், அழகாக இருக்கக்கூடிய அழகை கொண்டிருக்கக்கூடிய சுடர் ஆழியானை பிரகாசிக்கக்கூடிய சுதர்சனாழ்வாரை உடையவன் எம்பெருமான். திருவாபரணங்கள்லே சிரேஷ்டமா இருக்கிறது கிரீட்டம், திரு ஆயுதங்கள்லே சிரேஷ்டமா இருக்கக்கூடியது திருவாழி. இந்த ரெண்டையும் சொல்றார். இந்த 2 நாளையும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியது 1000 பேர். திருவாபரணத்தை வச்சும் பேர் உண்டு, சங்கி சக்ரின பேர் உண்டு இல்லையோ. வனமாலி கதி சார்கி சங்கி சக்ரி சனந்தகி வருது பாருங்க. வனமாலிங்கிறது திருவாபரணம், கதி ஷார்கி இதெல்லாம் ஆயுதத்தை வச்சு வருது.
இதை வச்சுட்டே திருநாமம் வருது. அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு ஏற்ற மாதிரியான திருவாபரணங்கள், ஏற்ற மாதிரியான திரு ஆயுதங்கள், அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான திருநாமங்கள் எல்லாவற்றும் உடைய எம்பெருமானை மனசுக்குள்ள வச்சிருக்கேன். இந்த பெருமையெல்லாம் வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. சுடற்கொள் சுடராழியானை, முதல்ல சுடர்னா அழகான அர்த்தம், ரெண்டாவது சுடர்னா பிரகாசிக்கிறன்னு அர்த்தம். அதாவது பக்தர்களுக்கு அழகாக சேவை சாதிக்கிறதுக்காக ஆயுதம் தரிக்கிறான், விரோதிகளுக்கு பிரகாசித்து அவர்களை ஒழிக்க வேணுங்கிறதுக்காக அந்த ஆயுதங்களை தரிக்கிறான் எம்பெருமான். ஆக ரெண்டு விதம் இருக்கு எம்பெருமானுடைய ஆயுதத்துக்கு, திருவாயுதங்களுக்கு. ரெண்டுத்துக்கு தமிழ்ல சுடர்னு போட்டேன். அழகாகவும் இருக்கு, ரொம்ப பிரகாசிகமாக உஜ்வலமாக அவர்கள் கண்ணை பறிப்பதாக அப்படின்னாவும் இருக்கு. ரெண்டு பேருக்கும் தேவையா இருக்கும். அதனால ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமா இருக்க வேண்டி இருக்கு. அப்படி இருக்கான் திருவாயுதங்கள் எல்லாம். அடற்பொன் முடியானை, ஆயிரம் பேரானை, சுடற்கொள் சுடராழியானை, இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் நீ எனதுள்ளே, என் மனசுக்குள்ள அவர்களை மாதா பிதுவாக வைத்தேன் அப்படின்னு. என்னுடைய அம்மா அப்பாவாக, தந்தையும் உடையுளார் தாமே அன்றே தந்தையும் தாயுமாவார் அப்படின்னு தொண்டடிப்படியாக சொல்ற மாதிரி, துமேவ மாதா ச பிதா துமேவ, துமேவ பந்துஷ்ச சகா துமேவ, நீதான் மாதா நீதா பிதா, பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்தம் பிரிய சுகிருத்து அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிற. நீயே பிதா நீயே மாதா, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானே பிதா எம்பெருமானே மாதா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ரெண்டுமா சொல்றார் அப்படின்னா, பிதா எப்படி ஹிதத்தையே நினைக்கிறாரோ அப்படி எம்பெருமான் ஹிதத்தையே செய்யறார், மாதா எப்படி பிரியத்தையே செய்யறாரோ அப்படி எம்பெருமான் பிரியத்தையே செய்யறார். ஆக ஹிதத்துக்கு பிதா, பிரியத்துக்கு மாதா, இந்த ரெண்டுமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எப்பவுமே பிதா மாதாவாக இருக்க மாட்டார், மாதா பிதாவாக இருக்க மாட்டார். ஆனால் இந்த ரெண்டுமாக எம்பெருமான் இருக்கிறான். அதுவும் மாதா பிதாவை காட்டிலும் விசேஷமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இடர்கடியும் நம்முடைய துன்பத்தை போக்கக்கூடிய மாதா பிதாவாக இருக்கிறான். ஏன்னா பிள்ளையினுடைய துன்பத்தை ஓரளவுதான் மாதா பிதாக்களால போக்க முடியும், மொத்தமாக போக்க முடியாது. ஆனால் எம்பெருமான் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி துன்பங்களை எல்லாம் போக்கி இடர்கடியும் மாதாவும் பிதாவுமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறானாம். இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன், மாதா பிதாங்கிறதா பித்துன்னு சொல்ற. இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் எனதுள்ளே அப்படின்னு. அம்மா அப்பாலாம் என்ன ஆனாலும் நம்ம சரீரத்துக்கு சில சமயம் துக்கத்தை கொடுக்கும்படி ஆயிடுறது, சில சமயம் மனசுக்கு துக்கத்தை கொடுக்கும்படி ஆயிடுறது. ஏன்னா அம்மா அப்பா ஆனாலும் பிள்ளை ஆனாலும் ஒருத்தர் ஆகலை, இப்படி எல்லாம் சகஜமா இருக்கு லோகத்துல. ஆனா இடர்கடியும் மாதா பிதுவாக சுவாமி தேசிகன் சொல்ற, தாயும் நீயே சாயை தந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்தி நின்று அளித்தலின், உரமும் நீயே துறவாதுடிதலின் அப்படின்னு சொல்ற. தாயும் நீயே சாயை தந்துகத்தலின், அம்மா நீதான், ஏன்னா உன்னுடைய சாயை உன்னுடைய நிழல்ல என்ன வளர்க்கிற நீ. அம்மாவோட நிழல்ல தானே குழந்தைகள் வளரும். முதல்ல 10 மாசம் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வளரும், அதுக்கப்புறம் அம்மாவனுடைய கைக்குள்ள வளரும். அம்மா அணைச்சுட்டு இருப்பா, அம்மாவனுடைய கைக்குள்ளேயே வளரும், அம்மாவனுடைய அரவணைக்குள்ளேயே வளரும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்த குழந்தைக்கு அம்மா எடுத்திருந்தாலும் மற்ற பேர் எடுத்திருந்தாலும் வித்தியாசம் தெரியுமா? அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணா. அம்மா எடுத்திருந்தாலும் மற்ற பேர் எடுத்திருந்தாலும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அம்மாவுடைய ஹார்ட் பீட்டு தெரியுமா குழந்தைகளுக்கு, இதய துடிப்பு தெரியுமா? ஏன்னா அம்மாவோட சரீரத்துக்குள்ளேயே இருந்தது இல்லையோ, அதனால அதுக்கு நன்னா தெரியும். அம்மாவுடைய வாசனை தெரியும், அம்மாவுடைய இதய துடிப்பு தெரியும் குழந்தைகளுக்குங்கிறாங்க. அதனாலதான் மற்ற பேர் எடுத்துன்னா கண்டுபிடிச்சிடும் அது. அப்ப அம்மா அப்படியே அழகாக வளர்த்து கொஞ்சம் வயசானவன் ஆவணம் கூட தன்னுடைய நிழலையே கொடுத்து தான் கஷ்டப்படுத்த, தன்னுடைய நிழலை கொடுத்தனா என்ன அர்த்தம்னா, மரம் நமக்கு நிழல் கொடுக்கும், ஆனா அது வெயில் அடிக்கும்.
மரம் தான் வெயிலில் நிற்கும், நமக்கு நிழலை கொடுக்கும். மரத்துக்கு நிழல் தேவையில்லை, மரத்துக்கு நிழல் கூடாது. நிழல் இருந்தா மரம் வளராது, வெயில் இருந்தா தான் வளரும். தான் வெயிலில் இருந்து நமக்கு நிழலை கொடுக்கும் மரம் போல அம்மா நமக்கு நிழலை கொடுக்கிறாள் அப்படின்னா தான் வெயிலில் நிற்கிறான். தான் கஷ்டப்பட்டாலும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வளர்க்கிறவள். அதனால தாயும் நீயே சாயை எம்பெருமானும் அப்படி இருக்கானா மாதாவை போல. தாயும் நீயே சாயை தன் துகத்தனின், தந்தையும் நீயே முந்தி நின்று அழித்தலின். அப்பா முந்தி நின்று அழித்தலின், ரட்சிக்கிறதுல அப்பாதான் பெரிய ரட்சகர், முன்னாடி இருந்து ரட்சிக்கிறார் அப்படின்னு. அம்மாவுடைய ரட்சணம் ஒரு மாதிரி, அப்பாவுடைய ரட்சணம் ஒரு மாதிரி. அப்ப நான் சொன்னேன் ஹிதகாரி பிரியகாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ரெண்டு விதமாயும் அதிலும் விசேஷமாக மாதா பிதாவை காட்டிலும் விசேஷமாக எம்பெருமான் இருக்கிறபடினால இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் எனதுள்ளே, என் மனசுக்குள்ள அப்படி வச்சிருக்கேன். யாதாகில் யாதே இனி, இனி எது என்ன ஆனா எனக்கு இனிமேல் யாதாகில் என்ன ஆனால் யாது என்ன, இனி என்ன ஆனா எனக்கு என்னன்னு அர்த்தம். பாப்பம் இருக்கா போச்சா, எப்படி இருந்தது எப்படி போச்சு, இவ்வளவு மொத்தமும் போச்சா கொஞ்சமா போச்சான்னு இதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு எங்க அம்மா அப்பாவாக, என் அம்மா அப்பாவை காட்டிலும் உயர்ந்தவராக எம்பெருமான் இருக்கான். அவனை நினைச்சுட்டு இருக்கேன், மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறேன். இனி பாபம் தன்னை அனுபவிப்பில் எனக்கு வந்ததன் அப்படின்னு பாப்பம் இருந்தா அனுபவிக்க வேண்டியிருக்கும். நான் அனுபவிக்கிறேன்னா என்னப்போ, பாப்பத்தை அனுபவிச்சா என்ன, பாப்பத்தை விட்டா என்ன, ஒழிச்சா என்ன, எனக்கு எம்பெருமான் கூட இருக்கா, எங்க அம்மா அப்பா கூட இருந்துட்டு இருக்கா, எனக்கு அது போடும். அவன் இடர்கடியும் அப்படின்னு வேற. அடற்பொன் முடியானை ஆயிரம் பேரானை சுடற்கொள் சுடராழியானை இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் எனதுள்ளே யாதாகில் யானே யாதே இனி. நம்மையும் அப்படி வச்சுக்கோங்கிற ஆழ்வார் தன் அனுபவத்தை சொல்றதெல்லாம் நமக்காகத்தான். மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனேன் பாட்டு வரும். யாதானுமோர் ஆக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டு ஆப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனேன்னு திருவிருத்தத்துல அழகா வரும். ஏதோ ஒரு சரீரம் ஒண்ணு எடுத்தோம், ரொம்ப ஆச்சரியமான பாட்டு இது திருவிருத்தத்துல. யாதானுமோர் ஆக்கையில் புக்கு, ஏதோ ஒரு சரீரம் ஒண்ணு கொடுத்தான், அதுல உட்காந்துருக்கணும்னா யோசிச்சு பார்ப்போம் நம்ம நிலையை. ஏதோ சரீரம்னு ஒண்ணு கொடுத்தான், ஏன் கொடுத்தான் நமக்கு தெரியாது, எப்படி கொடுத்தான் நமக்கு தெரியாது, கொடுத்தான் இருக்கும் அவ்வளவுதான். ஏதோ ஒரு சரீரம் கொடுத்துருக்கான், ஏன் எப்படி கொடுத்தான், ஏன் இன்னும் நன்னா கொடுக்கல தெரியாது, ஏன் இவ்வளவு நன்னா கொடுத்துருக்கான் அதுவும் தெரியாது, ஏன் மிருகங்களா இல்லை, ஏன் பட்சிகளா இல்லை, ஏன் புழு பூச்சியா இல்லை, ஏன் மனுஷ பிறவி கொடுத்தான்னு தெரியாது. யாதானுமோர் ஆக்கையில் புக்கு அங்கு ஆப்புண்டும் ஆப்ப விழுந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே. சரி, இந்த சரீரத்தை கொடுத்தானே, இந்த சரீரத்துல ஏன் இவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கான், சரீரம்னாலே சுகமாக நன்னா நாக்கினாலே நன்னா அனுபவிக்கலாமே, சுகத்தை கொடுத்திருக்கானேனா ஆமாம் கொடுத்திருக்கான், இவ்வளவு துக்கத்தை கொடுத்திருக்கானேன்னா ஆமாம் கொடுத்திருக்கான். அங்கு ஆப்புண்டும் ஆப்ப விழுந்தும், இந்த சரீரம் நிலையா இருக்குமான்னா இருக்காது, திடீர்னு இதுவும் விட்டுடும். எப்ப விடும் தெரியாது, எப்ப வந்தது வந்தாச்சு, எப்ப விடும் தெரியாது, எப்படி விடும்னு தெரியாது. மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே. சரீரம் அழகா இருக்கு, கறக்கச்ச சின்ன குழந்தையா இருக்கு, அழகா மேல மேல வளருது குழந்தை. குழந்தையாவே இல்லை, சின்ன குழந்தையா இருக்கிறது, அதுக்கப்புறம் தவிழ்கிறது, அதுக்கப்புறம் சின்ன பையனாக விளையாடுகிறது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரியவனாக பொறுப்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெரியவனாக நல்ல பொறுப்பெல்லாம் ஏற்று மகா சக்திமானாக நல்ல காரியங்கள்லாம் செய்கிறது. ஆனா அதுக்கப்புறம் மூப்புன்னு ஒண்ணு வருது, மறுபடியும் பழைய நிலைக்கு இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாம போய் திருப்பி வருது. மூதாவியல் தடுமாறும் உயிர் முன்னமே.
அப்ப அடுத்து ஒரு சரீரம் வந்தா என்ன சரீரம் வரும்னா தெரியாது, எப்படி வரும்னா தெரியாது, எதுவும் தெரியாது. ஏதோ எம்பெருமான் கொடுத்தது, அதுல நாம இருக்கோம்னு ஒண்ணு மட்டும் தெரியுமே தவிர இதுல தடுமாறின் இருக்கோம், ஏன் தடுமாறின் இருக்கோம்னு தெரியாது. ஏதோ இருக்கிற வரைக்கும் இருப்போம், எப்படி எப்படி வைக்கிறானோ அப்படி இருப்போம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அதனால் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே. அதனால என்ன கேட்டா, ஏதோ ஒண்ணு பற்றி ஏதோ ஒண்ணு விட்டு விடணும் அப்படிங்கிற தெய்வத்தை எல்லாம் நினைக்க வேண்டாம். நிரந்தரமாக நாம் பற்ற வேண்டிய தெய்வம் நமக்கு மாதா பிதா. மற்ற பந்துக்கள்லாம் மாதிரி கிடையாது. மாதா பிதா அப்படின்னா நிரந்தரமான பந்து இல்லையா, என்னாலும் அம்மா அப்பா, பிறந்த பொழுது அம்மா அப்பா அப்படின்னா கடைசி வரைக்கும் அம்மா அப்பா அவதானே. மாதாவினை பிதுவை, அந்த மாதிரி நிரந்தரமாக நான் எந்த ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மாதாவாக பிதாவாக, எனக்கு எந்த ஒரு நிலையிலும் குழந்தையா இருக்கும் போதும் வயசான அப்புறம் நடுவுலையும் எப்பவும் மாதாவாக பிதாவாக எனக்கு ரட்சணம் கொடுக்கக்கூடிய எம்பெருமான். அவனை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை எல்லாம் விட்டு விடுங்கள், விட்டுட்டு மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனேன். ஆக எம்பெருமானை நாம் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு பிரகாரம். எம்பெருமான் தான் மாதா பிதா அப்படின்னு இது வேதமே சொல்லியிருக்கு. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹ்ருத் அப்படின்னு வரும் வேதத்துல. மாதா பிதாவாக எம்பெருமானே இருக்கான்னு சொல்றதுதான் உபநிடத்துல இருக்கு. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் மனசுக்குள்ளே வைத்திருந்த போது இனி என்ன ஆனால் எனக்கு என்ன, பாபங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏதோ சொன்னேன், பாபங்கள் போச்சுன்னு சொன்னேன், ஆனா கவலை இல்லைன்னு. இலை நின்று நின் பெருமை யான் உரைப்பதென்னே, தனி நின்ற சார்வினா மூர்த்தி கனி நீர் அகத்துலவு செஞ்சடையானாகத்தான் நான்கு முகத்தான் நின்னுந்தி முதல். கிட்டத்தட்ட அந்த திருவிருத்தம் மாதிரிதான் வந்துட்டு இருக்கு. இப்போ அங்க சொன்னார் இல்லையா, மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மட்டும் இல்ல, தனக்கோர் சார்பில்லாத எம்பெருமான் அப்படின்னு சொல்றார் அங்க. இமையோரத்தமக்கும் சார்வி, அதாவது என்ன கேட்டா சர்வஸ்மாத் பரன் சகல சிரேஷ்டன் எம்பெருமான். அந்த மாதிரி நான் எம்பெருமானை மாதா பிதாவாக மனசுல வச்சிருக்கேன் அப்படின்னா, ஏதோ அம்மா அப்பா மாதிரி நமக்கெல்லாம் அம்மா அப்பாவா இருக்கான்னா சாதாரண நினைச்சுன்ற வேண்டாம். உலகத்துல எல்லாரையும் சில பேரை பார்த்து நீங்க தான் அம்மா அப்பா மாதிரி அப்படின்லாம் சொல்லுவா. அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்னா உயர்ந்தவன். இனி நின்று நின் பெருமை யான் உரைப்பதென்னே, இதுக்கு மேல உன் பெருமையை நான் என்ன சொல்லுவது எம்பெருமானி. மாதா பிதான்னு சொல்லியாச்சு, அது மேல ஒண்ணு சொல்ல வேண்டாம்னு ஒண்ணு இருக்கட்டும். இன்னொன்னு என்ன கேட்டானா, உன் பெருமையை இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு எப்படி முடியும். ஏன்னா தனி நின்ற சார்விலா மூர்த்தி, நீ ஒருத்தன் தான் தனியா நிற்கிறவன். உனக்கு சமம் யாரும் கிடையாது, உனக்கு சார்பு யாரும் கிடையாது. நீ யாரையும் ஆசிரியிச்சு இல்ல, இன்னொருத்தட்ட போய் நீ நிற்க வேண்டியது இல்லை. பிரளய காலத்துல நீ மட்டும் தனியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நீ. அப்படிப்பட்ட உன்னை பத்தி நான் என்ன சொல்றது? நான் சொல்றதெல்லாம் மாதா பிதான்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். சரி, மாதா பிதான்னா இருக்கட்டும், எம்பெருமான் எப்படி பரன் ரொம்ப உயர்ந்த அதை பத்தி சொல்லுமே அப்படின்னா, அதை பத்தி நான் என்ன சொல்றது? இனி நின்ற நின் பெருமை யான் உரைப்பதென்னே, தனி நின்ற சார்விலா மூர்த்தி. உன்னே ஒண்ணு வேணா சொல்லி பாக்குறேன். பனி நீர் அகத்துளவு செஞ்சடையான் ஆகத்தான், ஜலத்தை தன்னுடைய தலையில வச்சிருக்கக்கூடிய சடையில வச்சிருக்கிற சிவன் இருக்கான், அவன் எம்பெருமானுடைய ஆகத்தான், எம்பெருமானுடைய திருமையில ஒரு மூலையில இருக்கான். நான்கு முகத்தான் நின்னுந்தி முதல், நான்கு முகத்தான் பிரம்மா இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னா உன்னுடைய உந்தியில இருக்க. தாமரை பூல நாபி கமலத்துல இருக்க. அந்த நாபி கமலம் தான் அவருக்கு முதல், அவருக்கு ஆரம்பம். சிவபெருமான் உன் திருமேனில ஒரு மூலையில இருக்க. பிரம்மதேவன் உன்னுடைய திருமேனில நாபி கமலத்துல இருக்க. அப்படி இருக்க உன் பெருமையை நான் என்னன்னு சொல்ல முடியும்? என்னென்ன தேவர்கள்லாம், மற்ற தேவர்கள்லாம் இருக்கட்டும், அவர்கள்லாம் ஒன்னும் ஆசிரியிச்சு இருக்கா. ஆனா நீ சார்விலா மூர்த்தி, உனக்கு வேற ஒரு சார்பு கிடையாது, ஆசிரியம் கிடையாதுன்னு இருக்கக்கூடியவன்.
அப்படிப்பட்ட உன் பெருமையை நான் இனிமேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் சொல்லுவது உண்டோ, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா. இதே சமயம் இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, மாதா பிதுவாக வைத்தேன்னு சொன்னார் இல்லையோ, என்னுடைய மாதா பிதா மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கும் நீதான் மாதா பிதா, எங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல எங்க தாத்தாவுக்கும் நீதான் மாதா பிதா அப்படின்னு சொல்லிட்டே போனான்னா கடைசியில பிரம்மதேவன் சிவன் அவளுக்கும் நீதான் மாதா பிதாங்க. ஏன்னா பிரம்மதேவன் கூட உன்னாபி கவனத்துல தானே வந்தான். அந்த பிரம்மதேவன் கிட்டே அந்த சிவனும் உன்னுடைய திருமையில தானே ஒழுங்கி இருக்கான். அப்ப அவளுக்கும் நீ மாதா பிதாவாக நீ இருக்கக்கூடியவன் அப்படின்னும் போது நான் இதுக்கு மேல என்ன சொல்றது, என்னுடைய மாதா பிதான் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். லோகத்துல எல்லாருக்கும் மாதா பிதான்னு சொல்லலாம். ஆனானப்பட்ட உலகங்களை படைத்தான் பிரம்மதேவன்கிற அவனுக்கே மாதா பிதாவாக இருக்கக்கூடியவன் நீ அப்படின்னும் போது உன்னுடைய ஐஸ்வர்யத்தை சொல்ல முடியாது, அந்த மாதிரி உன்னுடைய சௌலபியத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய திருமைய நிலை இடம் கொடுத்து வச்சிருக்கான் இல்லையா. அப்படியே ஏறாலும் இறையோனும் திசைமகனும் திருமகளும் கூறாலும் தனியுடம்ப அப்படிங்கிற. ஏறாலும் இறையோன்னா சிவன், திசைமுகன் அப்படின்னா பிரம்மா, திருமகள்னா விராட்டி, இவெல்லாம் கூறாலும் தனியுடம்பன். எம்பெருமானுடைய உடம்புல ஒரு மூலையில இருக்காள். இவெல்லாம் அவளுக்கெல்லாம் இடம் கொடுத்து வச்சிருக்கான் எம்பெருமான். அம்மா எப்படி குழந்தைக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காளோ அந்த மாதிரி இடம் கொடுத்து வச்சிருக்கான் அவள். பிரம்மாவுக்கு தன் நாபி கமலத்தை கொடுத்து வச்சிருக்கான் பிரம்மான்னா. அம்மா குழந்தைக்கு தொட்டில் போடுற மாதிரிங்கிறாங்க திருவனந்தபுரத்துல தான் சொல்றேன். குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைக்கு தொட்டில் போடுவா. எங்க போடுவான்னா தன் பக்கத்திலேயே போடுவாங்க. அம்மா படுத்துட்டு இருக்கா இல்லையா, அம்மா படுத்துட்டு இருக்கச்ச தன்னுடைய அம்மா படுத்துட்டு இருக்கிற இடம் இருக்கா இல்லையா பெட்டு, அதுக்கு பக்கத்திலேயே குழந்தைக்கு தொட்டில் போடுவா. அந்த மாதிரி பத்மநாப பெருமாள் அவர் பக்கத்திலேயே பெருமாளுக்கு தொட்டி, அது பிரம்மாவுக்கு தொட்டில் போட்டாராம் நாபிகமலத்துல அப்படின்னு சுவாமி தேசியன் சொல்ற. அந்த திருவனந்தபுரம் மங்களாசாசனத்துல சொல்ற, தொட்டில் போட்டா அந்த தொட்டில குழந்தை உட்காந்து பேசிட்டு இருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் இருக்கா. அதான் பெருமாள் பிராட்டி பத்மநாப பெருமாள் ஸ்ரீதேவி நாச்சியாரோட கூட இருக்கா. அப்படி தொட்டில் போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் வாத்சல்யம். இப்ப இந்த பாட்டுக்கு என்ன தாற்பயம், எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்றதா இல்ல எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை சொல்றதா? அதாவது என்ன கேட்டான்னா, நமக்கெல்லாம் மாதா பிதாவாக இருக்கான், எனக்கு மாதா பிதாவாக இருக்கான், உலகத்துக்கெல்லாம் மாதா பிதாவாக இருக்கான், பிரம்மா சிவனுக்கெல்லாம் மாதா பிதாவாக இருக்கான்னா பரத்வத்தை சொல்றது. அதே சமயம் மாதா பிதான்னு சொன்னாலே வாத்சல்யம் தானே. அம்மா அப்பானாலே நம்ம குழந்தைகள்னா என்ன இல்லையோ, குழந்தைகள்னா வத்சன் வேறு குழந்தைகள். அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கிற அன்புதான் வாத்சல்யம் அப்படின்னு. அப்ப அம்மா அப்பாவா இருக்கான்னா நமக்கெல்லாம் காரணமாக இருக்கான், நம்ம எல்லாம் சிருஷ்டித்தவனாக இருக்கான், நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பவனாக இருக்கான்னு மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வாத்சல்யத்தோட ஸ்நேகத்தோட இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அளவில்லாத ஸ்நேகத்தோட, அம்மாவுக்கு குழந்தைகிட்ட எத்தனை ஸ்நேகம் இருக்கோ அத்தனை ஸ்நேகத்தோட இருக்காங்க. அப்ப இந்த பாசுரத்துல எதை சொல்றது அப்படின்னு கேட்டான்னா, திருவாச்சம்பிள்ளை அழகா சொல்ற, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் தானே சொல்லுவது உண்டோ என்ன உமாம், உன்னுடைய நீர்மையை நான் சொல்லுவதுண்டோ என்ன உமாம். 2 அர்த்தம் உண்டுங்கிற, 2 அர்த்தம் வருது. எம்பெருமானுடைய பரத்வத்தையும் சொல்றது, எம்பெருமானுடைய வாத்சல்யத்தையும் சொல்றது. இது 2மே அளவு கடந்து இருக்குங்கிறது இந்த பாட்டு சொல்றதுதான். அப்ப அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் சொல்லுவதுன்னு உண்டோ, நான் என்ன வாயால என்ன வாழ்த்துவது அவனை. இனி நின்ற நின் பெருமை யான் உரைப்பதென்னே, அது உன்னுடைய பெருமையை நான் இப்படி இனிமே நான் இப்படி இன்னும் என்ன நான் சொல்லுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னா, உன் மகிமையை சொல்லுவது, உன் பெருமையை நான் சொல்லுவதற்கு என்ன இருக்கு, என்ன இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டான்னு எப்படி சொல்ல முடியும், எனக்கு என்ன இருக்கு. ஏன்னா அளவுக்கு ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்ல முடியும், அவ்வளவுதானே. தலைக்கு மேல வெள்ளம் போச்சுன்னா, ஒருத்தர் ஜலத்துக்குள்ள முழுகிட்டான், தலைக்கு மேல வெள்ளம் போயிருக்கு, எவ்வளவு போயிடுச்சுன்னா 2 அடி போச்சுன்னா, இன்னொருத்தர் 2 அடி இல்லப்பா இது 3 அடி அப்படின்னா, இன்னொருத்தர் இல்லப்பா இது 7 அடி. ஒருத்தர் சொன்னா தலைக்கு மேல போனப்ப 2 அடியா இருந்தானே 7 அடியா இருந்தாலும் மேல போயிட்டு அவனால வெளியில வர முடியல, அவ்வளவுதானே. அந்த மாதிரி உன் பெருமையை நான் சொல்லணும்னு ஆரம்பிச்சா, உன் பெருமை என் தலைக்கு மேல போய் அதுக்கு மேல போய் அதுக்கு மேல போய் என் வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டு எங்கேயோ கோடியில இருக்கும்போது அது எத்தனை தூரத்துல இருந்தா என்ன, எத்தனை அடியில இருந்தா என்ன, நான் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இனி நின்ற நின் பெருமை, அதான் கோமஜ்ஜதோர் அனுகுலா சிலையோர் விசேஷா அப்படிங்கிறார் மழை வந்தார். சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி இருக்க, சமுத்திரத்துல மூழ்கின அப்புறம் மலையா இருந்தா என்ன,
இல்ல கல்லா இருந்தா என்ன? இனி நின்ற நின் பெருமை யான் உரைப்பதென்னேன் தனி நின்ற சார்விலா மூர்த்தி. தனி நின்றவன், அவனுக்கு சமம் யாரும் கிடையாது, அவன் தவிர வேற யாரும் கிடையாது. பிரளய காலத்துல எம்பெருமான் ஒருவனே சயேகா அப்படின்னு வேதம் சொல்றது. சயேகா அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிறது. பிரளய காலத்துல வேற யாருமே கிடையாது அப்படின்னா இப்போ மொத்த பேருக்கு ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று எம்பெருமான் இருந்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஒன்றும் இல்லாத சமயத்துல அவன் இருந்தான். அப்ப தனி நின்றவன், அதுவும் இல்லாமல் ஒப்பில்லாமல் இருந்தவன் அர்த்தம். அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது. நத்வத் சமோஸ்தி அபியதிக குதோன்யா லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவான் பகவத்கீதையில அர்ஜுன் சொல்றான். கிருஷ்ணா, உனக்கு சமம் யார் இருக்க முடியும்? விஸ்வரூபத்தை பார்த்துட்டு சொல்றான். தனி நின்ற சார்விலா மூர்த்தி, யாரையும் சார்ந்து இல்லாதவன். எல்லா தேவர்களும் இந்திரனை சார்ந்து இருக்கிறார்கள். இந்திரன் சிவனை சார்ந்து இருக்கார், சிவன் பிரம்மாவை சார்ந்திருக்கார். ஏதாவது ஆபத்துனா இந்திரன் சிவன் கிட்ட போறான், சிவன் பிரம்மா கிட்ட போறார், பிரம்மா விஷ்ணு கிட்ட போறார், விஷ்ணு யார்கிட்ட போறாருன்னா யார்கிட்டையும் போற. தேவர்களுக்கு ஆபத்துனா இந்திரன் கிட்ட வரா, உடனே இந்திரன் தீர்த்து கொடுப்பான். இந்த நாளையும் முடியலன்னா சிவன் கிட்ட போறா, சிவன் தீர்த்து கொடுப்பார். அமிர்தத்தை கடையும் போது விஷம் வந்தது, உடனே சிவன் கிட்ட போறான். ஏன்னா தேவர்களுக்கு கஷ்டம் தான், முதல்ல அவர்கிட்டதான் போவார். முதல்லயே பெருமாள் கிட்ட வரமாட்டாங்க. தனக்கு சமமா இருக்கக்கூடியவர், கொஞ்சம் வேண்டியவர், அவர்கிட்டயே காரியத்தை முடிச்சுக்கலாம், சிவன் கிட்ட தான் போவார். அவரும் முடியலன்னா பிரம்மா கிட்ட போவார். பிரம்மா சிவன் எல்லாருமே சேர்ந்து பெருமாள் கிட்ட வருவார். அப்போ பெருமாள் வாழையெல்லாம் கூட்டிட்டு எங்கேயும் போக மாட்டார். சார்விலா மூர்த்தி, வேற இவனுக்கு சார்பு, இவனுக்கு ஆசிரியமாக வேற யாருமே கிடையாது அப்படின்னா. பனி நீர் அகத்துளவு செஞ்சடையான் ஆகத்தான், அதாவது சடைக்குள்ள ஜலம் வச்சிருக்கோம், கங்கா ஜலத்தை வச்சிருக்கோம். பனி நீர்னா குளிர்ந்த நீர் அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த நீரை உள்ளே வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான், கங்கையை உள்ளே சஞ்சரிக்கக்கூடிய பனி நீர் அகத்து உளவு, அந்த கங்கை உள்ளுக்குள்ள ஓடின்னு இருக்கான். அந்த ஓடின்னு இருக்கிற சிவபெருமான் அப்படிப்பட்ட செஞ்சடையான், சிவந்த சடையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது 100 அர்த்தம் கூட கிடைக்கிறது. கடற்பொன் முடியான்னு பெருமான சொன்னார் இல்லையா? இவன் என்ன கடை, அவர் முடியான், இவன் சடையான், முடியானே அப்படின்னு வரும் ஆழ்வார் பாட்டு. நான் எம்பெருமான் முடியான், இவன் சடையான், நான் சடை சென்றிருக்கேன். அது கிரீட்டம் வைக்கிறதுக்கு ஏற்றதாக திருமுடி இருக்கு எம்பெருமான். முடியானே மூலகும் தொழுதே தும் சீரடியானே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ தனி நின்ற சார்விலா மூர்த்தி பனி நீர் அகத்துளவு செஞ்சடையான் ஆகத்தான், அப்படிப்பட்டவன் சிவபெருமான். எம்பெருமானுடைய ஆகத்தான், எம்பெருமானுடைய திருமேனியிலே ஆசிரித்து இருப்பவன், திருமேனியிலே இருக்கிறவன் அப்படின்னு ஒரு கால விதத்துல அவன் எம்பெருமான் திருமேனியில சிவன் இருக்கான்னு சொல்லியிருக்கு. 4 முகத்தான் நின்னுந்தி முதல், 4 முகத்தான் ஒருத்தன், சிவனுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, 4 முகத்தான பிரம்மா. அவர் என்ன கேட்டார்னா, நின் உந்தி முதல், உன்னுடைய உந்தி நாபி கமலத்தை முதல் காரணமாக கொண்டிருக்கிறான். உன்னுடைய நாபி கமலத்திலிருந்து வந்தவன் பிரம்மா. அப்போ இவர்கள்லாம் உன்னை ஆசிரியத்து இருக்கிறார்கள். ஆனா நீ தனிந்த சார்விலா மூர்த்தி, அப்படி இருக்கக்கூடிய உன் பெருமையை யான் உரைப்பது என்னே அப்படின்னு, அப்படிப்பட்ட உன் பெருமையை இனி நின்று யான் உரைப்ப, இனி நான் என்ன சொல்லுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தம். நின்று அப்படின்னா முயன்றுன்னு அர்த்தம். முயற்று சுமந்து ஆரம்பிக்கிறேன். இனி நான் ஆரம்பிச்சு என்ன சொல்றது? நான் வந்து கொஞ்சம் நின்று கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு பெருமையை சொல்லணும்னா, இல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய பெருமையை நான் என்ன சொல்றது அப்படின்னு. துஞ்சா முனிவரும் அல்லாதவரும் தொடர நின்றான், எஞ்சா பிறவி இடர் கடிவான் இமையோர் தமக்கும் தஞ்சார்வில்லாத தரிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வேன் ஒரு திருவுருத்தத்துல. இமையோர் தமக்கும் தஞ்சார்வில்லாத தனிப்பெருமூர்த்தி, தனிப்பெருமூர்த்தி, தன் சார்பில்லாத தனிப்பெருமூர்த்தி, அதுதான் இங்கேயும் சொல்றாரு. தனி நின்ற சார்பிலா மூர்த்தி அப்படின்னு அதே விஷயம்தான் வருது.
நெஞ்சால் நினைப்பறிதால், மனசால நினைக்க கூட முடியாது அப்படின்னு அர்த்தம். துஞ்சாமுனி வரும் அல்லாதவரும் தொடர் நின்ற, அந்த மாதிரி இனி நின்று நின் பெருமை யான் உரைப்பதென்னே. இனி நான் ஒரு இடத்துல நின்று உன் பெருமையை சொல்றேன்னு ஆரம்பிச்சு நான் சொல்றதெல்லாம் நடக்குமா எம்பெருமான்? தனி நின்ற சார்பிலா மூர்த்தி பனி நீர் அகத்துளவு செஞ்சடையான் ஆகத்தான் நான்கு முகத்தான் நின்னுந்தி முதல், என்னுடைய உந்தியை முதலாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ருத்ரம் சமாஸ்ரிதா தேவாக, ருத்ரோ பிரம்மாணம் ஆசிரிதான்னு ஒரு புராண ஸ்லோகம் இருக்கு. தேவர்கள் சிவன் கிட்ட போறார், சிவன் பிரம்மா கிட்ட போறார், பிரம்மா விஷ்ணு கிட்ட போறார், வாசுதேவன் விஷ்ணு யார்கிட்டையும் போலன்னு வரும். அதுல பௌதகாசத்துல கூட சொல்ற இத. அது வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்ற, பிரம்மா சிவனை ஆசிரியிச்சிருக்க, அதே தேவர்கள் சிவனை ஆசிரியிச்சிருக்கா. ருத்ரம் சமாஸ்திதோ தேவகனஸ்த ருத்ரஹன் உற்சகம், தேவர்கள்லாம் ருத்ரனை ஆசிரியிச்சிருக்கா. ருத்ரன் பிரம்மாவை ஆசிரியிச்சிருக்கார், பிரம்மா பகவானை ஆசிரியிச்சிருக்கார், பகவான் பாதுகையை ஆசிரியிச்சிருக்காருன்னு. ஏன்னா பாதுகை மேலதான் நிக்கிற பெருமாள், அதனால பாதுகையை சார்ந்துதான் பெருமாள் இருக்கு, அதனால பாதுகையை ஆசிரியிச்சிருக்கார் அப்படின்னு வேடிக்கையான வார்த்தை. முதலாம் திருவுருவம் மூன்றென்பர், ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர். முதல்வா நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ. மறுபடியும் அதே பரத்தத்தை தான் சொல்றார். அது புரிஞ்சுக்காம சில பேர் ஒருத்தரும் ஒண்ணு சொல்றா. சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டா, மும்மூர்த்திகள் 3 பேரும் முதலாவர் அப்படிங்கிறார். சிரேஷ்டமான தேவர்கள் மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சமம், மும்மூர்த்திகள் தான் முதல்வர்கள், மற்ற தேவர்கள்லாம் அவளுக்கு கீழே அப்படின்னு மும்மூர்த்திகளும் ஒன்னா நினைக்கிறார். இன்னும் சில புத்திசாலிகள் இருக்கா, அவ இந்த மும்மூர்த்திக்கு மேல ஒருத்தர் இருக்க, அவர் தான் பரபிரம்மன்னு மேல கொண்டு போயிட்டான். ஏன்னா மனசால கற்பனை பண்ணும்போது எப்படி வேணா பண்ணலாமே. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சமம்னு சொன்னா சில பேர். 3 பேர் இருக்கா, 3 பேரும் சமமானவர்கள், இந்த மும்மூர்த்திகள் தான் தெய்வம், நாங்க மும்மூர்த்திகள் சமமா பாவிக்கிறோம்னா. இன்னும் சில பேர் என்ன சொன்னான்னா, அதெல்லாம் இல்ல, இந்த மும்மூர்த்திக்கு மேல ஒருத்தர் இருக்க, அதான் பரமசக்தி, அவர்தான் சிரேஷ்டரானவர் அப்படின்னா. அதெல்லாம் இருக்கட்டும், நீர் என்ன சொல்றீர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்றது இருக்கட்டும், புகரிலகு தாமரையின் பூ, உன்னுடைய திருமையினில் ஒரு தாமரை பூ இருக்கும், அந்த பூவே பெரிய கதை சொல்லும். ஏன்னா அந்த தாமரை பூல நாபி கமலத்துல தானே பிரம்மா வந்தார், அந்த பிரம்மா கிட்ட இருந்தானே சிவன் வந்தார். அப்படின்னு மும்மூர்த்தி ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? மும்மூர்த்திக்கு மேல ஒருத்தர்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டுமே சொல்ல முடியாதே. எல்லாம் அந்த பூவனுடைய கதையை பாருங்கள் அப்படிங்கிறார். தாமரை பூ இருக்கும் இல்லையோ, அந்த தாமரை பூ உன் திருமையினில் தானே இருக்கு, உன் திருமையினுடைய தாமரை பூ சொல்லக்கூடிய கதையை வைத்துப்பாரு. ஏன்னா இந்த தாமரை பூ இருக்குன்னு எல்லா புராணத்திலையும் இருக்கு. அந்த தாமரை பூல பிரம்மா வந்தாருங்கிறது எல்லாரும் ஒத்துருக்கா, பிரம்மா கிட்ட இருந்து சிவன் வந்தாருங்கிறது எல்லாரும் ஒத்துருக்கா. எல்லாருக்கும் பாகவதத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு, மனுஸ்மிருதியில இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நாபி கமலத்துல பிரம்மா இருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது அவன் நம்ப மாட்டான். அது இல்லாம இவ 3 பேரை சமம்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது அழகா சுவாமி சொல்ற, தாத்தா பிள்ளை பேர 3 பேரையும் சமம்னு சொல்ல முடியுமா? சிவன் தான் பேரன், பிரம்மா தான் அப்பா, பெருமாள் தான் தாத்தா அப்படின்னா அது மாதிரி இருக்கும். முதலாம் திருவுருவம் 3 என்பர், திருவுருவம் 3 இருக்கும், பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த 3ம் முதலாம் அப்படின்னா இந்த 3ம் தான் ஆதி காரணமாக இருக்கக்கூடியது, முதலாக இருக்கக்கூடியது அப்படின்னு சில பேர் சொல்றார். ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர், இல்ல இந்த 3க்கும் முதலாகும் ஒன்றே. இன்னும் சில பேர் இருக்கா, இந்த 3க்கும் காரணமாக வேற ஒண்ணு இருக்கு, இதான் வியோமாதீதவாதம்னு பேர் இருக்கு, 3க்கு மேல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றான். சில பேர் அப்படி சொல்றாங்க, அப்படின்னு சொல்றவா இருக்கா. ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர், நீ என்ன சொல்றேன்னு கேட்டா, முதல்வா எம்பெருமானை பார்த்து சொல்ற, நீதானே முதல்வன், எல்லாருக்கும் முதலாக இருக்கக்கூடியவன். நிகரிலகு காருருவா, நிகரிலகு காருருவா, ஆச்சரியமான மேகம் போல திருமேனி உடையவனே. நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ, உன்னுடைய திருமையினில் தானே அந்த பூ இருக்கு,
புகர் இலகு அப்படின்னா பிரகாசத்தோடு விளங்குகிற தாமரையின் பூ அப்படின்னா அழகான தாமரைப்பூவானது நின் அகத்ததன்றே உன் திருமேனில் தானே இருக்கு, சாட்சியா இருக்கு. அதுதானே பிரம்மா வந்தார், சிவன் வந்தார் அப்படின்னா பெருமாள் ஏன் நாபி கமலம் வச்சிருக்காரு? நாபியில தாமரைப்பூ இருக்கே, எதுக்குன்னு யார வேணா கேளுப்போம், எந்த புராணத்துல வேணா தேடி பார்ப்போம், எதுக்காக அவர் நாபி கமலம் வச்சுட்டு இருக்காருன்னு. பிரம்மாவை சிருஷ்டிக்கிறதுக்கு, பிரம்மா மூலம் சிவனை சிருஷ்டிக்கிறதுக்கு தானே இருக்கு அப்படி. அதனாலே அந்த தாமரைப்பூ அதை பற்றியான தகவல்கள் வேதம், ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் வச்சு பார்த்து சொல்றேன். முதல்வா நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ அப்படின்னு அதை வைத்து நீதே பரமபுருஷன்கிறதை நான் புரிந்து கொண்டோம் அர்த்தம். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்களை வச்சுட்டு புரிஞ்சுட்டோம் அப்படின்னு. நாபி கமலத்தை பத்தி அஜஸ்வராபாவஜ்ஜே கமர்ப்பிதம் யஸ்மின் இதம் விஸ்வம் புவனம் அதிஸ்ருதம் வேதம் சொல்றது. அஜன்ன பெருமாளுக்கு பேர், அதாவது உற்பத்தியே இல்லாமல் அனாதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நாபியில ஒண்ணு இருக்கான். அஜஸ்வராபாவஜ்ஜே கமர்ப்பிதம் எம்பெருமானுடைய திரு நாபியில ஏதோ ஒண்ணு இருக்கு வேதம் சொல்றது. யஸ்மின் இதம் விஸ்வம் புவனம் அதிஸ்ருதம், அந்த ஒண்ணுல தான் இந்த உலகம் மொத்தமே அடங்கி இருக்கு அப்படின்னு வரும். அதுதான் அந்த கமலம், நாபி கமலம்னு சொல்றோம் இல்லையா. அதை பத்தி வேதம் சொல்ற, வேதம்னா உபனிஷத்துக்கும் முன்னாடி, அதாவது கர்ம பாகத்தில் இருக்க வேதமே இது சொல்றது. விஸ்வகர்மா நெட்ட தேவா, அவன் தான் இந்த லோகத்தை எல்லாம் உண்டு பண்ணவன் அப்படின்னா வரும். அதனால இந்த தாமரப்பூனுடைய கதை வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு சகல கிரந்தங்கள்லயும் இருக்கு, யாரை கேட்டாலும் சொல்லுவாளே. அப்படி இப்படி எல்லாம் கதை அளந்துட்டு இருக்காளே அப்படின்னா ஏதோ அவளுக்கு இருக்கிற பக்தி, அவ தெய்வத்துல அவளுக்கு ஏதோ பக்தி இருக்கு, இல்ல அவளுடைய அஜ்ஞானம். எல்லாம் ஒண்ணு சொன்னா வசத்தின்னு நினைச்சுட்டு இருக்கா சில பேர். ஒண்ணு சொன்னா சமத்துவம் சொன்னா லோகத்துல இது ஒரு பெரிய குழப்பம். இப்போ எதுவானாலும் சமத்துவம் சொன்னா வசத்தி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். சமத்துவம் சொன்னா நேர்மையாளன், சமத்துவம் சொன்னா நல்லவன், சமத்துவம் சொன்னா வசத்தி. கிடையவே கிடையாது. எப்படி சமத்துவம் சொன்னா வசத்தியா? சமமாக லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னு, லோகத்துல எது சமமா இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா இல்லையே, எத்தனையோ விதமாகத்தானே இருக்கு. ஒரு அணிகள் மிருகங்கள்னு எடுத்து பார்த்தோம்னா, குதிரைன்னு எடுத்து பார்த்தோம்னா குதிரைக்குள்ள எத்தனையோ ஜாதி இருக்கு, சமமா இல்லை. யானைன்னு எடுத்து பார்த்தா யானைக்குள்ள எத்தனையோ பிரிவு இருக்கு, நாய்னு எடுத்து பார்த்தா நாய்க்குள்ள எத்தனையோ பிரிவு இருக்கு, சமமா இல்லை. எல்லாம் ஒண்ணு ஊர் மாதிரி இருக்கு. சிலதெல்லாம் உயர்ந்ததா இருக்கு. எங்காத்து நாய் உயர்ந்த நாய், உயர்ந்த ஜாதி நாய் அப்படின்னு சொல்றான். அவாத்து நாய் பத்தி சொல்லச்ச, வழக்க நாய் பத்தி சொல்லச்ச இது உயர்ந்த ஜாதி நாய் அப்படிங்கிற. பசுமாட்டை பத்தி சொல்லச்ச இது உயர்ந்த ஜாதி பசுமாடு அப்படிங்கிறான். மாமரம் இருக்குல்லையோ, மாமரம் தென்னை மரம் எல்லாம் சொல்லச்ச இந்த மாமரம் இருக்குல்லையோ இது நல்ல உயர்ந்த ஜாதி அப்படிங்கிறான். அப்ப மரத்துல ஜாதி சொல்ற, மாட்டுல ஜாதி சொல்ற, நாயில ஜாதி சொல்ற, மனுஷன்ல சமம் அப்படிங்கிறான். ஏன்னா சமத்துவம் சொன்னா பெருமை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். உண்மை அப்படிங்கிறத மறந்துட்டான். பெருமை அப்படிங்கிறத அதாவது என்ன கேட்டான்னா அப்படி நினைச்சுட்டு இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த மாதிரிதான் இவ என்ன பண்றா, தெய்வத்துல சமத்துவம் சொன்னா அது நேர்மை, அது பெருமைன்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா உண்மை என்ன? எப்பவுமே நேர்மை அப்படிங்கிறது அதாவது என்ன கேட்டான்னா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. உண்மையை மறைச்சுட்டு சில சமயம் நேர்மையை காமிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி ஆயிடுது. அந்த மாதிரிதான் அவளும் பண்ணிட்டு இருக்கு. உண்மையை மறைச்சிட்டு அவ நேர்மையாளராக காமிச்சிட்டு இருக்கான். உண்மை என்னன்னு கேட்டான்னா ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்ல எம்பெருமானுடைய நாபி கமலத்தை எடுத்து பார்த்தா தெரியும், பத்மநாபனுடைய பெருமையை பார்த்தா தெரியும். அப்ப மற்ற பேர் சொல்றதெல்லாம் முதலாம் திருவுருவம் மூன்றென்பர், ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர். மூன்றுக்கும் முதலாக ஒண்ணு இருக்குன்னுவா. ஆத்மைக்கியம்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு ரகசியத்தை சார்த்து. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திக சமதிகதா துல்லியதா ஐக்கியம் திரையானா அந்நியத் ஐஸ்வர்யம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேர் இன்னும் புத்திசாலித்தனம் மொத்தமாக ஆத்மாவே ஒண்ணுதான் அத்வைத்தி இல்ல, மொத்தமா ஒரே ஆத்மா தான், ஜீவாத்மா பரமாத்மா கூட வித்தியாசம் கூட கிடையாதுங்க. அது பாருங்க, நீங்களாவது தெய்வம் மூணு தெய்வம் ஒண்ணுங்க. அவ என்ன சொன்னா தெய்வமும் மனுஷனும் ஒண்ணுட்டா ஒரே கூட போட்டிருக்கா. அவ என்ன பண்றது? ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு அவன் சொல்றான். முதல்வா இதை எல்லாருக்கும் நம்ம காமிக்க வேண்டியது இந்த நாபி கமல கதை தான். அத்வைத்தில என்ன சொன்னா பிரபஞ்சமே பொய்யினா,
பிரபஞ்சமே பொய். அப்போ பெருமாள் சிருஷ்டிக்கல, இதெல்லாம் அவருக்கு தோன்றது. அப்படின்னா நாபி கவனத்துல சிருஷ்டிக்கிறான்னு இத்தியாச புராணங்கள்லாம் சொல்லிருக்கேன். கொஞ்சம் நாபி கவனத்தை கொஞ்சம் பாருங்க. உங்க புஸ்தகத்தை பாக்குறத விட்டுட்டு பெருமாளுடைய நாபி கவனத்தை பத்தி பாருங்க, வேதத்தை பாருங்க. முதல்வா நிகரிலகு காருருவாம். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் முதல்வன்கிறத காமிக்கும்படியாக காருருவா, மேகத்தை போன்ற. நிகர்னா ஒப்பான, சமானமாக இலகு விளங்குகிற. பெருமாளுடைய பெருமைக்கு சமானமா இருக்கா மேகம். அந்த மேகம் போல பெருமாளுடைய திருமேனினா, மேகத்துக்கு இப்போ ஒரு பெருமை, பெருமாள் திருமேனி போல இருக்கு. இப்ப மேகம் தான் எல்லாத்துக்கும் காரணமா நமக்கு தெரியுமோ இல்லையா. மேகத்திலிருந்து மழை, மழையிலிருந்து பயிர், பயிரிலிருந்து ஆகாரம். மேகம் நமக்கு முக்கியம், எல்லாத்துக்கும் மூலமாக மேகத்தை வச்சுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானம் மேகம் மாதிரி இருக்கான், மேக வர்ணனா இருக்கான், மேகம் போல அழகா இருக்கான், மேகம் போல குளிர்ச்சியா இருக்கான், மேகம் போல கருப்பா இருக்கான், மேகம் போல கருணை மழையை பொழியக்கூடியதாக இருக்கான். எல்லாத்தையும் வச்சுக்கான். ஏன்னா மேகம்னு சொல்லச்சே எப்படி ஆனால் ஒரு உயர்த்தி தெரிகிறதோ அந்த மாதிரி. உண்மையில மேகத்துக்கு மாறி மேகத்தை மாதிரி பெருமாள் இருக்கான்னு சொல்லக்கூடாது, பெருமாள் மாதிரி மேகம் இருக்குன்னு சொல்லணும் உண்மையில. அப்படிதான் நாச்சியாரும் அப்படிதான் சொல்லிருக்காரு. நாச்சியார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டான்னா, ஆழி மழைக்கண்ணா ஒன்றினை கைகரவேல் ஆழியுள் புக்கம் உகர்ந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. மேகமே ஊழி முதல்வன் உருவம் போல நீ கருப்பா இருக்கணும் அப்படின்னு மேகத்தை பார்த்து சொல்ற. அப்புறம் எம்பெருமான் எப்படி மழை பெய்யறானோ அந்த மாதிரி நீ மழை பெய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எம்பெருமான போல மேகம் இருக்கு. நிகரிலகு, எம்பெருமானுக்கு சமமாக பிரகாசிக்கக்கூடிய மேகம் இருக்கும் இல்லையோ. நிகரிலகு காருருவா, அந்த மேகம் போன்ற திருமேனி உடையவன். நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்றே, உன்னுடைய திருமையில தானே புகரிலகு காமரையின் பூ, இந்த பிரகாசிக்கக்கூடிய தாமரையின் பூ அப்படின்னு. புகர்னா தேஜஸ்னாலே, இலகுனா பிரகாசிக்கிற தாமரை பூ இருக்கொள்ளு, அவன் உன் திருமையில் தானே இருக்கு. இந்த கதையெல்லாம் இருக்க தாமரைப்பூ கதையை பார்த்தா உன் திருமையில் தானே தாமரைப்பூ இருக்கு, அதுல இருந்தானே எல்லாரும் வந்து இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஓர் உருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் திருவுருவேர் என்னும் போது முகிலுருவம் யமதடிகள் உருவம் தானேங்கிற திருமங்கி ஆழ்வார். பிரம்மா ஒரு பக்கம் இருக்க, ஒரு உருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி, அவளுடைய ரூபம் கூட நல்லா இருக்கும். இங்கே பாருங்களேன், முதலாம் திருவுருவம் மூன்றென்பங்கிறார். மும்மூர்த்திகளை திருவுருவம்னு சொல்ற இந்த பாசுரத்தை. ஏன்னா நன்னா அவ சொல்றா, அவ பக்தியோட சொல்றா, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இதை பாருங்க, அங்கேயும் முகில் உருவம் மேகம். பிரம்மாதி எப்படின்னு கேட்டா ஒரு உருவம் பொன்னுருவம் ஸ்வர்ணம் மாதிரியா, ஒன்று செந்தி, சிவன் தீ மாதிரியா, பகவான் முகில் உருவம் அப்படிங்கிற மேகம் மாதிரி. அந்த மாதிரியாக இப்போ ஸ்வர்ணத்திலிருந்து எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கிற மாதிரி பிரம்மா ஸ்வர்ணத்திலிருந்து நிறைய ஆபரணங்கள்லாம் பண்றா இல்லையோ, அது மாதிரி பிரம்மா நிறைய பேரை உண்டாக்குறான்னு அர்த்தம். செந்தினா அழிக்கிறான்னு அர்த்தம். முகில் உருவம் மேகம்ங்கிறது எப்படி ஆனால் சகல லோகத்தையும் வாழ்விக்குமோ அந்த மாதிரி வாழ்விக்கிறார்கள். அப்படி மேகம் வாழ்விக்கும், சொர்ணம் வாழ்விக்குமா? சொர்ணத்தை சாப்பிட முடியுமா? சொர்ணத்தை கொண்டு ஆபரணம் பண்ணலாம், ஆபரணத்தை கொண்டு பூட்டி கொள்ளலாம், ஒண்ணு லாக்கில் வைக்கலாம், இல்ல கழுத்துல பூட்டிக்கலாம், வேற என்ன பண்ண முடியாது. ஆகாரத்துக்கு உதவுமா? அது உயிர் தரிக்க உதவுமா? ஆனா மேகம் உதவும். அதான் ஒன்றுமா கடல் உருவம் ஒத்து நின்ற மூவுருவம் திரு கடல் போலேங்கிற மூவுருவம் திருவுருவே எண்ணும் போது முகில் உருவம். கடலை நம்பி ஜீவிக்கலாம், கடல் பிழைப்பு தரும். கடல் ஜீவிகள்லாம் கடல் நம்பி ஜீவிக்கும், நமக்கும் கூட கடல் நம்பி ஜீவிக்கலாம். ஏன்னு கேட்டான்னா இந்த முகில் இருக்கும் இல்லையா மேகம், அந்த மேகத்துக்கே மூலம் அந்த கடல் தான். கடல்ல இருந்தா ஜலத்தை எடுக்கிறது மேகம், கடல்ல இருந்து ஜலத்தை எடுத்து மேலே வருகிறது மேகம். நம்மளே பார்த்தோம் முடியும் இந்த பாசுரத்திலே பெரிய திருவிழாவிலே பார்த்தோம். இப்ப கடல்ல இருந்து ஜலத்தை எடுத்து மேகம் வருகிறது. அப்ப பெருமாள் எப்படி இருக்காருன்னா கடல் உருவமா இருக்க, முகில் உருவமா இருக்க, ரெண்டுமா இருக்க. காரணமாயும் இருக்கார், கருணை மழை பொழியராகவும் இருக்கார், குளிர்ந்தாவும் இருக்கார், ரட்சிக்கிறதாவும் இருக்கார், மேகத்துக்கும் மூலமாக கடலாகவும் இருக்கார், மேகமாகவும் இருக்கார் அப்படின்னு அந்த பாசுரத்துல வரும். அந்த மாதிரி நிகரிலகு கார் உருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ பூவையும் காயாவும் அடுத்த பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.